நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக திமுக கூறுகிறது என்றால் கணக்கு வழக்கில் ஏதோ பிரச்சனை உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல மின் கட்டண அளவீடு ஒவ்வொரு மாதமும் எடுக்கப்படுகிறதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தினார். கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் வாக்கு வங்கியை தீர்மானிக்க கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் என சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றவிட்டதாக திமுக கூறுகிறது என்றால் கணக்கு வழக்கில் ஏதோ பிரச்சனை உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல மின்கட்டண அளவீடு ஒவ்வொரு மாதமும் எடுக்கப்படுகிறதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் வாக்கு வங்கியை தீர்மானிக்க கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் என சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மை செய்தி. 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக திமுக கூறுகிறது என்றால் கணக்கு வழக்கில் ஏதோ பிரச்சனை உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல மின் கட்டண அளவீடு ஒவ்வொரு மாதமும் எடுக்கப்படுகிறதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் வாக்கு வங்கியை தீர்மானிக்க கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் என சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.